அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, நாம் நேசிக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமையில் நாம் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான சில வழிமுறைகளை அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அதில் ஒன்றுதான் வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூல ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸன உலாயிக ரஃபீகா. 4வது அத்தியாயத்தின் 69வது வசனம். அல்லாஹ் சொல்கின்றான், யார் அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்கின்றார்களோ அல்லாஹுடைய அருளை பெற்ற நபிமார்கள், சித்தீக்கின்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் இவர்களோடு அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு வஹஸன உலாயிக ரஃபீகா, அவர்களே மிகச்சிறந்த நண்பர்களாவார் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, நாளை மறுமையில் அல்லாஹுடைய தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் அதிகமாக நேசித்து அவர்கள் சொன்ன கட்டளைகளை பேணி இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நிச்சயமாக நாளை மறுமையில் இத்தகைய மகத்தான அந்தஸ்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் என்பதில் கிஞ்சித்தும் சந்தேகமில்லை. எனவே அல்லாஹையும் அவருடைய தூதரையும் அதிகமாக நேசித்து அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.